அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பெண்களுக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் பெண்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் உங்களுக்கு துல்லியமாக தெரிய வரும். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. இதே போல தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக வரக்கூடிய மார்ச் மாதம் 8ஆம் தேதி தமிழக மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். முதல் கட்டமாக பெண்களுக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ரூபாய் 5,000 வரவு வைக்கப்பட்டாங்க. அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 3 மாதங்களுக்கு சேர்த்து 3,000மும் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் 2,000 மொத்தமாக ரூபாய் 5,000 அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அரசு தரப்பில் மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அறிவிப்பு கொடுக்க உள்ளதாக தரப்பு அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி மகளிர் சுய உதவி குழுக்கடன் தள்ளுபடி அல்லது கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி போன்ற பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அன்றைய நாட்கள் வெளியிடப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் பெண் அரசு ஊழியர்களுக்கான சலுகையில் அல்லது கல்வி பயிலும் மாணவிகளுக்கான கூடுதல் ஊக்கத்தொகை குறித்து பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு முன்னிட்டு பல்வேறு புதிய வாக்குறுதிகள் பெண்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மத்திய அரசின் சார்பாக தமிழக மக்களுக்கு அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் 12,000 வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இதற்கு முன்பாக தமிழக அரசு ரூபாய் 5,000 வழங்கப்பட்டதை போலவே மத்திய அரசின் சார்பாக கூடுதலான நிதி அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது தமிழக வாக்காளரின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் 12,000 வரை வரவு வைக்க டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. சமீபத்தில் திருச்சிக்கு வருகை தந்த அமித்ஷா அவர்கள், அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக தமிழக அரசு ரூபாய் 5,000 கொடுத்தது போலவே நாம கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டும். அப்படி பணம் கொடுத்தது பிறகு அது எல்லாமே வாக்கு எண்ணிக்கையாக வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் தீட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா அவர்கள் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து மெகா தொகுப்பு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. மத்திய அரசின் கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் பிரதான் கிசான் சம்மன் நிதி போன்ற பல்வேறு திட்டங்கள் வழங்கப்படும் நிலுவைத் தொகையை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 12,000 பயனாளிகள் வங்கி கணக்கில் வழங்க உள்ளதாக தற்போது ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. நேரடி பண பரிமாற்றம் மூலமாக இந்த தொகை மக்களின் வங்கி கணக்கிற்கு செல்லும் போது அது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்த விட பாஜக நம்பியிருக்காங்க. இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பு மட்டும் இல்லாம தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் என ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அதனால இனி வரும் காலங்கள்ல மத்திய அரசின் சார்பாக ரூபாய் 12,000 வரை வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளை தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு தேர்தலை முன்னிட்டு தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் 13 முக்கிய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக பெண்களுக்கு மட்டுமே அல்லாமல் ஆண்களுக்கும் இந்த அறிவிப்புகள் பொருந்தும்னு அறிவிக்கப்பட்டாங்க. முதல் கட்டமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல
பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. 12ஆம் வகுப்பு படித்து முடித்து வேலை இல்லா பட்டதாரிகள் பதிவு செய்தவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. மீன்பிடி தடை காலங்கள்ல மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை வந்து ரூ. 8,000 இருந்து ரூ. 12,000 வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் விசைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் அதாவது விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர். அடுத்த கட்டமாக பல்வேறு இலவச செய்திகளும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக குலவிளக்கு திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் வாயிலாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நகர பேருந்துகள்ல ஆண்கள் மற்றும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்வதற்கு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க. இதற்கு முன்பாக பெண்கள் மட்டும்தான் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய வகையில் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல ஆண்களும் இலவசமாக பேருந்தில் பயணிக்கலாம். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி நாட்கள் 125 நாட்கள் இருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது இதற்கு முன்பாக 100 நாள் வேலை திட்டம் சொல்லக்கூடிய அந்த திட்டத்தில் 125 நாளாக உயர்த்தப்பட்டாங்க. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படின்னா 150 நாளாக உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டனர். இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் சில திட்டங்களை அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக வீடற்றவர்களுக்கு நகர்ப்புறங்கள்ல குடியிருப்புகள் வழங்கப்படும். திருமணத்திற்கு பிறகு மணமகன்கள் தனி குடித்தனம் அமைக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாய குடும்பத்தினருக்கு தனி வீடுகள் கட்டுவதற்கு நிதி உதவி வழங்கப்படும். 5,00,000 பெண்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்க ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே தேர்தல் வாக்குறுதியாக தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. 13க்கும் மேற்பட்ட முக்கிய அறிவிப்புகள் இது மூலமா மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இதைவிட திமுக அரசு அதிகமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதனால 2026ஆம் ஆண்டு தேர்தல் களம் இன்னும் சூடுபிடிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு பிறகு அதாவது டிவிக்கே சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் தற்போது தேர்தல் வாக்குறுதியாக இன்னும் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. குறிப்பிட்ட திட்டங்கள் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு புதிய திட்டங்கள் இடம்பெறும் என மக்கள் காத்திருக்கின்றனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.